பிஸ்மில்லா வசலாத்து வசலாம் அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா அமாபாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் உண்மையில் அல் குர்ஆனில் இருக்கின்ற சில வசனங்களை கருத்தோடு விளங்கி அதை செவியேற்கின்ற போது எங்களுடைய உள்ளம் உயிர் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மதரத்துல் ஃபௌசியா என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலினூடாக நாங்கள் எங்களுக்கு முடியுமான சில வசனங்களை விளங்கி அதனுடைய குர்ஆனிய அந்த வசனத்தையும் இந்த இடத்தில் ஓதி காண்பித்து அதனுடைய சொற்கருத்தை விளங்குவதற்கான ஒரு முதல் செயற்திட்டமாகத்தான் இந்த வகுப்பு தொடர ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்றால், சூரா கஹஃபில் வரக்கூடிய 45வது வசனம். அல்லாஹ் குர்ஆனில் மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். وَضْرِبْ لَهُمْ مَثَلَ الْحَيَاةِ الدُّنْيَا كَمَاءٍ أَنْزَلْنَاهُ مِنَ السَّمَاءِ فَاخْتَلَطَ بِهِ نَبَاتُ الْأَرْضِ فَأَصْبَحَ هَشِيمًا تَذْرُوهُ الرِّيَاحُ وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ مُقْتَدِرًا. இந்த வசனத்தை பார்க்கின்ற போது அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கைக்கு உதாரணம் காட்டுகிறான். இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. وَضْرِبْ لَهُمْ, அவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். மஸலல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு உதாரணமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒன்றுக்கு உதாரணம் காட்டுகிறான். எப்படி? கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட, அல்லாஹ்வால் வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட நீருக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி ஃபஹ்தலத பிஹி, அந்த நீரை கலக்கிறான். நபாத்துல் அர்தி, பூமியில் இருக்கின்ற தாவரங்களோடு அல்லாஹ் அந்த நீரை கலக்கின்றான். நீரை கலக்கின்ற போது அந்த தாவரங்கள் வளர்ச்சி அடைந்து அந்த தாவரங்கள் உருப்பெற்று இந்த உலகத்தில் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஃபஅஷ்பஹ ஹஷீமன், அந்த தாவரம் காற்றடித்து, ததுரூஹு ரியாஹ், காற்றடித்து செல்லும் காய்ந்த சருகுகளாக மாறுகின்றன. என்று சொன்னால் சருகுகளாக அப்படியோ அந்த தாவரம் மாறுகிறது. ததுரூஹு ரியாஹ், காற்று அப்படியோ அந்த தாவரத்தில் வந்து அடிக்கின்ற போது அப்படியோ அது விழுந்து சருகுகளாக அது மாறி போகிறது என்று அல்லாஹ் இப்படித்தான் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறார். ஒரு தாவரம் இருக்கிறது, அந்த தாவரத்துக்கு அல்லாஹ் நீரை வானத்திலிருந்து இறக்குகிறான். நீரும் அந்த தாவரம் சேருகின்ற போது, கலக்கின்ற போது அந்த தாவரம் அழகாக செழிப்புற்றுகிறது. அதற்கு பிறகு ஒரு காற்று வந்து அதை அடித்து அப்படியோ அது சருகுகளாக இந்த உலகத்தில் அப்படியோ சென்று விடுகிறது. இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு அவருக்கு ரிஸ்கை அளித்து அவரை இந்த உலகத்தில் அப்படியோ அவரை உருவாக்குகிறான். அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டும் அவர் பிரிந்து செல்கிறார், அல்லாஹுக்குரியவராக மாறுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகள், அல்லாஹ் சொல்லிவிட்டு வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா, அல்லாஹ் அனைத்து விடயங்களின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான், அனைத்து விடயங்கள் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த இடத்தில் அந்த குர்ஆன் வசனத்தை குறிப்பிடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதை நாங்கள் நினைத்து கொண்டிருப்பதை போல இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம், நாங்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் ஒரு தற்காலிகமாக. எப்படி வானத்திலிருந்து நீர் வந்து தாவரங்களாக இந்த உலகத்தில் வளர்ந்து இந்த உலகத்தை விட்டு அப்படியோ அது அழிந்து போகிறதோ, அதே போல இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதன் இந்த உலகத்துக்கு வந்து மனிதனுக்கு ரிஸ்கை அளித்து இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனை ஒரு மறுமைக்காக தயார்படுத்தி இந்த உலகத்தை விட்டு அப்படியோ அவன் மரணிக்க விடுகிறான். ஆகவே இந்த உலகத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? வெறுமனே உலகத்துடைய மோகத்தோடு நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகம் என்பது ஒரு ஒரு அற்பமானது, சொற்பமானது. இந்த உலகத்தை விட்டு என்றோ ஒரு நாள் நாங்கள் பெரிய இருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து மறுமைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்தக்கூடியதாக, மறுமையுடைய விளைநிலமாக இந்த உலகத்தை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரி, இதனுடைய தொடராக இந்த வசனத்துடைய கருத்தை விளங்கி
இதனுடைய வசனத்தை நான் இப்போது ஓதி காண்பிப்பேன். அதையும் நீங்கள் செவியேற்பதன் மூலமாக நம்முடைய வசனத்தை நாங்கள் எங்களுடைய அந்த கருத்தை விளங்கி அந்த குர்ஆன் வசனத்தை கேட்பதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்தில் அது எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இந்த அடிப்படையில் அது தொடராக ஓதப்படும். அதை கேட்டுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واضرب لهم مثل الحياة الدنيا كماء أنزلناه واضرب لهم مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض فأصبح هشيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا. بسم الله الرحمن الرحيم. واضرب لهم مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض فأصبح هشيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا.